ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக வெளியான கண்ணப்பா படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்ணப்ப நாயனாருடைய உண்மை கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். ஹீரோ தன் சிறு வயதிலேயே பாத்தீங்கன்னா தன் நண்பனுடைய நரபலிக்கு அப்புறமா கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு நபரா மாறுறாரு. இப்ப பிரசன்ட் டேல காளஹஸ்தி வனப்பகுதியில் இருக்கிற 5 கிராமத்துல ஒரு தலை சிறந்த ஒரு வீரனா இருக்காரு. ஒரு லிங்கத்தை எடுக்கிறதுக்காக வர ஒரு வில்லன் கேங் அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றதும், இறுதியில ஹீரோ ஒரு சிவபக்தனா மாறினாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. கண்ணப்ப நாயனாருடைய கதையை இந்த மாடர்ன் ஏஜ்ல கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணதுக்காகவே இந்த டீமை பாராட்டி ஆகணும். டிவோஷனல் எலிமெண்ட் அப்படின்றது இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க டிவோஷனல் மூவிஸ் எல்லாம் பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். விஷ்ணு மச்சு பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு டெடிகேஷனோட நடிச்சிருக்காரு அப்படின்றது ஒவ்வொரு சீன்லயும் பார்க்கும்போதே புரியுது. அவருடைய சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. எமோஷனல் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பிரபாஸ் இந்த படத்துல ருத்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்துடைய பேசிங்க பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரபாஸுடைய அந்த ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக விஷ்ணு, மோகன் பாபு இவங்க 2 பேர் கூட இருக்கிற அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஹீரோடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் வர அந்த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா முடிச்சிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். அக்ஷய் குமார், காஜல் அகர்வால் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி இது ஒரு சவுண்டான ஒரு படம் தான். படத்துடைய ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால எமோஷனல் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹீரோக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்துல ஹீரோட இன்னசென்ஸ் ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே ஹீரோக்கும் சிவனுக்கும் எந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்ணப்பா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.